ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜூஸில் நிறைய சத்துக்கள் இருக்குது, விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, அயன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸ்கின் க்ளோவுக்கும் இந்த ஜூஸ் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆமாங்க, என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் தான். இந்த பீட்ரூட் ஜூஸை வாரத்துக்கு 3 தடவை நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸ்கின்னும் நல்லா பளபளன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2 பீட்ரூட் மீடியம் சைஸ் பீட்ரூட்டை பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு மீடியமான சைஸு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் புதினா இலைகள், அரை எலுமிச்சம்பழம் தான் சேர்க்க போகிறோம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை. இதுதாங்க பீட்ரூட் ஜூஸ் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஜூஸரோ எதுவும் தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சர் ஜாரை எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை மிக்சிங் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்துக்கிறோம். புதினா இலைகள் 3லேருந்து 4 அளவு சேர்த்தா போதும். அதிகமான அளவு புதினா இலைகள் சேர்க்க வேண்டாம். சர்க்கரை, அப்புறம் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். தண்ணி இன்றைக்கி ஐஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கோம். இப்போ எல்லாம் சேர்ந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மூடி போட்டு அரைச்சிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா மை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லாவே மை பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். வடிகட்டிக்கோங்க. இந்த ஜூஸுக்கு நம்ம சர்க்கரைக்கு பதிலாக தேன், பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த இனிப்பு பிடிக்குமோ அதை சேர்த்து அரைச்சிக்கோங்க. சர்க்கரை போட்டு தான் அரைக்கணும்னு இல்லை, அதனால நீங்கள் உங்களுக்கு தேவையான இனிப்பு பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரை எலுமிச்சம்பழம் சேர்க்க போகிறோம். பழச்சாறை சேர்த்துக்கோங்க. இப்போ எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இனிப்பு போதுமானது அளவு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக சட்டுன்னு ஒரு ஆரோக்கியமான சத்தான ஒரு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸை ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா குடிங்க. நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கும். நல்ல ஒரு அருமையான ஜூஸுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.